மீனுக்கு மசாலா வந்து டிஃப்ரெண்டா ஒன்று பண்ண போறேன். அதை என்ன பார்க்க போறோம். நார்மலா பண்ணாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல மீன் மசாலா வந்து டிஃப்ரெண்டா பண்ண போறேன். ஒரு ஸ்டைல மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ மீன் குழம்புக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டாதான் மீன் குழம்புக்கு டேஸ்டா இருக்கும். அதனால ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம தக்காளியை அரைச்சுதான் சேர்க்க போறோம். அதனால பெரிய சைஸாவே போட்டுட்டேன். அரை மூடி தேங்காய், மீன் வந்து மண்டை வால் ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மீனுக்கு மசாலா தடவி ஊற வச்சுக்கணும். மீன் மசாலாக்கு மிக்சி ஜாரில் மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக ஃப்ளேவருக்கு மட்டும் சேர்த்தா போதும். மசாலா ஐட்டம்ஸ் இதிலே போட்டுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், லைட்டாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மசாலாவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீனில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். பாதி மீனுக்கு ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா பாதி மீனுக்கு தடவி ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பொரிச்சு எடுத்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா எதுவுமே உதிராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா நடுவில் கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஓட்டி அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ எண்ணெயிலே வந்து நம்ம மசாலா வந்து போட்டோம்னா குழம்பு நல்லா ரெட்டிஷாக இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெயிலே சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேன். கலர் நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ புளியில எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்கும் போதே நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்க்கணும். இப்போ மிக்சி ஜாரில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். வாசனைக்காண்டி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். நம்ம போட்ட மசாலாவும் புளி வாசனையும் பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். மீன் குழம்பு எனக்கு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்தி சுண்டி இந்த மாதிரி வந்திருக்கும். எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வரப்போ தான் நான் மீன் வந்து சேர்ப்பேன். இதுக்கு வேணும்னா நீங்கள் மாங்காவை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். நான் 2 பீஸ் மாங்காய் மட்டும் இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம மீனை சேர்த்துருந்தேன். மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சுக்கலாம். கரண்டியை விட்டு கிண்டுனோம்னா ரொம்ப மீன் உடஞ்சி போயிடும். இப்போ மீன் வறுவலுக்கு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா போட்டு வச்சிருந்த மீனை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலாலாம் கீழே உதிராமல் நல்லா மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் மசாலா போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு மீன் வறுவலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் தொக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.